Hello student, I am Dr. Santosh Kumar, Assistant Professor, Department of Botany. In this video, I am going to discuss about paper Allied Botany for Zoology students, the topic of prokaryotic cell. And before that, what is meant by cell? It was first seen by Robert Hooke in 1665 using his primitive compound microscope, and hence he is named as the cells because he observed the tiny structure that has resembled to the wall component of the monk. So hence he is named as the cells. The Hooke description of these cells was published in Micrographia. All the cells is the smallest unit of living system and fall in the microscopic range in the size of 1 to 100 micromillimeter. They attain various understand structure and function of the living organism. So செல்லுனா என்ன முதல்ல தெரியணும். நான் இப்போ ப்ரோக்ரேட்டிக் செல்கள் என்றால் என்ன நடத்த போகிறேன். அலைடு ஸ்டூடெண்ட், அலைடு பாட்னி, அலைடு தாவர ஸ்டூடெண்ட் பார்த்து இந்த பேப்பருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் என்பவர் 1665 ஆண்டு அதில் அப்சர்வ் பார்த்தார். அது பார்க்கும்போது அதாவது கார்க் ஸ்லைஸ் கார்க்ஸில் மல்டிபிள் டைனி ஸ்ட்ரக்சரில் சிறிய சுவர்கள் போன்ற அமைப்பாக இருந்தது. ஸோ அது அவனால் செல் என அழைக்கப்பட்டார். அந்த செல்கள் பற்றி பார்த்தீங்கன்னா இவருடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராஃபியா என்ற பேப்பரில் பப்ளிஷ் பண்ணார். பொதுவாக செல்கள் பார்த்தீங்கன்னா 1 to 100 மைக்ரோமீட்டர் அளவுடவை. This is a human cell structure. So all the living cells are made up of cells. The cells are the basic building unit of life. The new cells are created by old cells dividing into two. So செல்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களும் செல்களால் ஆனவை. ஒரு உயிரினத்துடைய அடிப்படை அழகு என்னென்ன செல்கள் எனவும், இந்த செல்கள் பார்த்தீங்கன்னா பழைய செல்கள் புது செல்கள் உருவாகும் மூலமாகவும் பழைய செல்கள் உருவாகின்றன அப்படின்னு சொன்னாங்க. எனி லிவிங் ஆர்கனிசம் மே கண்டெயின் ஒன்லி தெர் ஆர் ஒன் டைப் ஆஃப் செல், எய்தர் ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல். ஸோ எந்த ஒரு உயிரினம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையான செல்கள் மட்டும்தான் பெற்றிருக்கும். அவை ப்ரோகேரியோட்டிக் செல்களாக இருக்கலாம் அல்லது யூகேரியோட்டிக் செல்களாக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் மாதிரி அந்த டேர்ம் யார் சொன்னாங்கன்னா ஹான்ஸ் ரீஸ் இன் 1960 பார்த்தீங்கன்னா இவங்க தான் ப்ரோகேரியோட்டிக் செல்கள்னு யூகேரியோட்டிக் செல்கள்னு டேர்ம் வழங்குவாங்க. திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தர் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து இதை வகைப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ப்ரோகேரியோட்டிக் செல்? ஸோ prokaryotic is derived from Greek word. Greek மொழியிலிருந்து பெறப்பட்டது. So it means that before nucleus அர்த்தம். They include all the cell which lack nucleus and other membrane bound organelles. அதாவது இந்த வகையான prokaryotic செல்கள் என்பவை தெளிவற்ற உட்கருவையும் மற்ற பிற உறுப்புகளானது செல் மெம்பரால் காணப்படாதவை. அதான் prokaryotic செல்கள் அனுப்பும். Mycoplasma, virus, bacteria and cyanobacteria or blue-green algae are the prokaryotic செல்களுக்கு உதாரணம். So most of the prokaryotic cell and the size between the 1 micrometer to 10 micrometer, but they can vary size even 0.22 micrometer to 750 micrometer. அதாவது இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 to 10 மைக்ரோமீட்டர் இருக்கலாம். பட் ஒரு சில அதோடைய அளவு வேறுபட்டு காணப்படும் செல்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ they belong to the taxonomic domain which are the bacteria and archaea. The most prokaryotes are unicellular, exception being myxobacteria which have multicellular stage in their life cycle. They are membrane bound, mostly unicellular organism lacking of any internal membrane bound organelles. பொதுவாக ப்ரோகேரியோட் பார்த்தீங்கன்னா ஒற்றை செல்களாக தான் இருக்கும். பட் மிக்சோபாக்டீரியா பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலாக இருக்கும். ஒரு செல்கள் பல செல்களாக காணப்படும். இந்த வகையான செல்களில் பார்த்தீங்கன்னா
மெம்பரேன் பவுண்டட், அதாவது ஒரு தனிப்பட்ட படலத்தால் செல் நுண்ணுறுப்புகள் சூழப்பட்டிருக்காது. The morphological of prokaryotic cell பார்த்தீங்கன்னா, the prokaryotic cell of various shape, it is classified based on four basic shapes that are cocci, bacillus, spirochete and vibrio. prokaryotic cell பார்த்தீங்கன்னா அதோட வடிவத்தை வச்சு மொத்தம் 4 வகையை பிரிக்கிறாங்க. cocci, bacilli, spirochete and vibrio. So cocci means spherical shape, bacilli means rod shaped, spirochete spiral shaped, vibrio means comma shaped இருக்கும். This is the various shape of the prokaryotic cell: coccus, vibrio, bacillus, spirillum shape. What are the features of some prokaryotic cell? Some important features and the role function of the cell wall is provide support cell and maintain the shape. Capsule or slime layer, it function means it protect from the drying, protect against the white blood cells. Infolded plasma membrane, it helps or its function is metabolism of cell division. Now we are going to see the external structure of prokaryotic cell. The first cell is contained cell wall. It only found in bacteria. The large complex molecule consisting of polysaccharide polymers cross-linked by short chains of amino acid. The cell wall is contained polysaccharide polymers. It has cross-linked by short chain of amino acids. And then capsule. Sometimes the cell wall is further surrounded by a gelatinous polysaccharide sheath called an attached capsule, glycocalyx or slime layer. Plasma membrane is a basic structure of the phospholipid bilayer. It is the same for all bacteria. And then flagella. It is motile. Bacteria usually having long or thin appendages called flagella. These protein subunits are used to propel the bacteria through liquids. This is about the prokaryotic cell structure. Thank you.